சின்னத்திலே போட்டியிருக்கிறோம். ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 4வது முறையாக பொறுப்பவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிருக்கிறது. அதுதான் கூட்டணி வைக்காம அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா யார திருப்பி எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி ஏன் தொடங்குறாங்க அப்படின்னு பாத்துங்க. ஒரு கட்சி தொடங்குவது இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியோட கொள்கையும் பிடிக்கல, இல்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட நடத்தை பிடிக்கல, இந்த கட்சி என் சமூகத்துக்கு எதிராக இருக்குது, இந்த கட்சி என் மக்களுக்கு எதிராக இருக்குது, இந்த கட்சி எங்க கூட்டங்களுக்கு எதிராக இருக்குது, இவங்களை வீழ்த்தணும், இவங்களை வீழ்த்தி ஒரு நல்ல கொள்கை கொண்ட கட்சியா நாங்க வெளியே வரணும்னு நினைக்கிறோம், என் மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறோம். அப்படிதான் கட்சி தொடங்குறாங்க. அப்படிதான் எங்க ஐயா ராமதாஸ் கட்சி தொடங்கினாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் கட்சி தொடங்கினாரு, எங்க ஐயா வைகோ கட்சி தொடங்கினாரு, எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி கட்சி தொடங்கினாரு, எங்க அண்ணன் சரத்குமார் கட்சி தொடங்கினாரு, கருணாஸ் தொடங்கினார், எங்க அண்ணன் ஜான்மாண்டியன், வேல்முருகன் எல்லாருமே அப்படி வந்து தொடங்கினாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எந்த கட்சி எதிர்த்து கட்சி தொடங்கினாங்களோ அதே திமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி, இப்படி எந்த கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்ய நினைச்சாங்களோ ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக அதே கட்சியோடு கூட்டணி வச்சு சமரசம் ஆயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இருக்க எந்த கட்சியும் பிடிக்கலன்னா தொடங்கணும், ஆனா சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் தொடங்கி 2016 தேர்தல் முதல் இன்றைக்கு வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. இந்த தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு முயற்சி செய்யறது, அதிமுக 6 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு சீட்டுல ஒரு நோட்டு ஒரு சீட்டு அப்படிலாம் கிடையாது. 31 லட்சம் பேர் எங்களை ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 31 லட்சம் பேரை அடமானம் வைத்து விட்டு எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் கண்டிப்பா சொன்னதோட விளைவு இந்த தேர்தலில் தனிச்சு நிக்கிறோம். இந்த தனிச்சு நிக்கிறதோட அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் தத்துவம் எங்களுக்கு பிடிக்கல. காரணம் இந்த ஓசில 1000 ரூபாய் கொடுக்குறது, ஓசில மிக்சி கொடுக்குறது, ஓசில கிரைண்டர் கொடுக்குறது, ஓசில ஆடு, ஓசில மாடு, ஓசில டிவி, ஓசில தாலிக்கு தங்கம், இந்த அரிசி இலவசம், பொங்கல் அன்னைக்கெல்லாம் அரிசி 2 கரும்பு, ஒரு கரும்பு அது 2 மணம்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சோண்டு மண்டவளம், இந்த கிறிஸ்துமஸ் பழம் வாங்கி நீங்க வக்கலன்னா செத்துடலாம். அவன் போய் ரேஷன் கடை அவன் கொடுக்குற அந்த பழத்தை வாங்கி அந்த சோத்துக்குள்ள போட்டு அதை நக்கி பொங்கல் பார்க்கலாம் கூட நம்ம உயிரோடு இருந்து இருக்குன்னு பாருங்களேன். ஒரு திருவிழா பொங்கல் 50 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சி பொங்கலுக்கு இந்த மனிதர்கள் அவங்க கொடுக்குற ஓசி பொருளை வாங்கித்தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற எழிலடைக்கு நம்மள பிச்சைக்காரனை போல கொண்டு வந்தா பாருங்க. இந்த அரசியலை நாங்க வெறுக்கிறோம். இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஏன்டா மிக்சிங்க ஒன்று என்ன மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, எங்களால உழைச்சு வாங்க முடியும். கிரைண்டர் எங்களால உழைச்சு வாங்க முடியும், டிவி எங்களால உழைச்சு வாங்க முடியும். ஆனால் வாங்க முடியாத ஒரு பொருள் ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? தனி மனிதனால் எதை உண்டாக்க முடியாதோ, யாரால தனியா அதை செய்ய முடியாதோ அதை எல்லோருக்கும் செய்யறதுதான் ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம். ரோடு நடக்கிற ரோடு நான் மட்டும் நடக்கிற ரோடு போட முடியுமா? போட முடியாது. அதை அரசாங்கம் போட்டு தரும். இங்க மின்சாரம் இருக்கு, என் வீட்டுக்கு மட்டும் நான் தனிமையில மின்சாரம் எடுக்க முடியுமா? அதுக்கு அரசாங்கம் தேவைப்படுது. என் பிள்ளைய படிக்க வைக்கிறது மட்டும் நான் பள்ளிக்கூடம் கட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு அரசாங்கம் தேவைப்படுது. என் பிள்ளைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு மட்டும் நான் ஆஸ்பத்திரி மருத்துவமனை கட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு அரசாங்கம் தேவைப்படுது. நான் போறதுக்கு மட்டும் பேருந்து, பஸ், தொடர்வண்டி, ட்ரெயின் இப்படி எல்லாம் நான் தனியா செய்ய முடியாது. அதுக்கு அரசாங்கம். இப்படி தனி மனிதனால் எது முடியலையோ அதை செய்வதற்கு தான் அரசாங்கம் ஒழிய உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வாசியில பஸ் அதுவும் பாருங்க. இப்ப பெண்களவே புரிய வச்சு ஓட்டு கேட்க வர்றாங்க. ஆம்பளை பெண்லாம் சரக்குல மலம் தெரிஞ்சு வச்சு, ஏன்னா என்ன பரிசாலும் மட்டையாட்டி போயிடுவாங்க. ஏன்னா இப்ப 10ஆம் படிக்கிற வரைக்கும் சரக்கு ஊத்தி விட்டாச்சு. ஏன்னா 45,000 கோடி இலக்கு. அமைச்சர் உட்கார்ந்து பேசுறான், அடுத்த பொங்கலுக்கு எல்லாம் 45,000 கோடி இலக்கு எப்படிதான் கொண்டு வருது? 8ஆம் படிக்கிற வரைக்கும் ஊத்துறாங்க, சரியா இருக்குமா? அதுக்கு மேல எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதனால ஆண்கள் அவன் நடக்கெடுக்கல, போட்டு கொடுத்தா ஓட்டு போடுவேன். கோழி பிரியாணி கொடுத்தா கூட 2 குத்து கூட குத்திட்டு போயிடும் அதே பெட்டியில. அதனால ஒண்ணும் பிரச்சனை. இப்ப பெண்களை எப்படியாவது ஏமாத்தணும். அதுக்குதான் பெண்களுக்கு 1000. அது உரிமைத்துக்கு ஸ்டாலின் எங்க மாமே எங்க வீட்டுல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காரு, உரிமையா தொகை கொடுக்காரு. ஏன் இவ்வளவு நாளும் உங்க அப்பன் கொடுக்கல? கருணாநிதிக்கு இல்லாத அறிவு ஸ்டாலின் மட்டும் ஏன் வந்துச்சு? அதே பாருங்க, ஓட்டு போட்டதுக்கு முன்னாடி அனைத்து பெண்களுக்கு 1000 ரூபாய், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய். ஏன் ஓட்டு போடும்போது தகுதி பார்த்தோம்னா திமுக தர்றா இருக்கும். இப்ப ஓட்டு வேணும்னா எல்லா பெண்ணும் வேணும், துட்டு கொடுக்கணும்னா தகுதி. இப்ப அவன் மகன் அடுத்த செங்கலுக்கு ரெடி ஆயிட்டாரு. என்ன சொல்றாரு? இந்த தடவை ஓட்டு போடுங்க, எல்லா பொம்பளைக்கும் நாங்க தர்றோம். வீட்டுல ஓட்டு கேட்கும் போது துட்டு கொடுத்தா இந்த பாருங்க போலீஸ் இந்த வீடியோ எடுக்காம பாருங்க தேர்தல் ஆணையம் அவங்க பிடிச்சி நம்மள உள்ள ஓட்டுவாங்க. ஏன்? லஞ்சம். எப்படி ஓட்டு துட்டு முதல் நாள் கொடுத்தா லஞ்சம். இவன் கவர்மெண்ட் 1 மாசம் முன்னாடி அறிவிச்சிருவான், எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஓட்டு போடுங்க. இதுக்கு பேரு என்னது? நலத்திட்டம். எப்படி கவர்மெண்ட் கொடுத்தா அது நலத்திட்டம், சாதாரண நான் கொடுத்தா அது லஞ்சம். இந்த அரசியலை வெறுக்கிறோம். இந்த பெண்களுக்கு
உங்களுக்கு நான் கொடுத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, ஓட்டு கேட்க வருவாங்க, போட்டுருங்க போட்டுருங்க இப்படியே காட்டுவாங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சேன், என்ன 5 பேர்ல காட்டுவாங்க, இவங்களுக்கு 5க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்பதான் தெரியும். ரொம்ப நாள் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பொருளை விற்கணும், தண்ணியை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதுக்கு ஒரு டிசைன் போடுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மனநிலையை கொண்டு வரோம். செல்போனை விற்கணும் முடிவு பண்ணிட்டான், ஓசியில செல்போன் தான், ஓசியில தானே கொடுக்காங்க. இந்த பெரியம்மா மகன் சும்மா இருக்க போட்டு தான் பார்ப்பேன். எஸ்டேட்டுக்கு போன் போதுதான், காடிக்கு போன் போதுதான், சரி சும்மா இருக்கிறது தினம் ஒரு போன், ஹலோ என்ன பண்ற, வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், சும்மா பார்த்தேன் வை, எது ஓசி. அதுக்கப்புறம் மெல்ல வந்தான், 50 ரூபா மட்டும் கட்டுங்க மாசம், 50 ரூபா தான் கட்டுவோம். இப்படியே தொலைங்க என்ன ஆகி போச்சு, இப்ப மாசம் 300 ரூபாய் கட்டுற அளவுக்கு சிம் கார்டு ஃப்ரீனா அது ஃப்ரீனா இப்ப எல்லாம் துட்டாயி மாசம் 30 நாள் கிடையாது, 26 நாள் ஆகி போச்சு. ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா மாசம் 30, 29, 28, 27, 26 ஆச்சு, 20 ஆகும். அந்த அளவுக்கு நம்மளை பழக்கப்படுத்துற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா நம்ம அக்கா மாதிரி ஸ்டார்டிங் வந்தாரு நமக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு. ஏன் சொல்லுங்க, இந்த 1000 ரூபாய் யாருக்கு போச்சுன்னு நினைக்கிறீங்க? அக்காட்ட ஏடிஎம் கார்டு இருக்காது, அக்கா புருஷன் தான் இருக்கும். ஏற்கனவே வீட்டுக்காரர் என்ன ஒண்ணா ஒரு நாளைக்கு கோட்டு 200 ரூபா, 30 நாளைக்கு என்ன ஆச்சு 6000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் கிடைச்சா எவ்வளவு மிச்சம்? 5000 ரூபாய் ஆட்டை போட போற ஓட்டு போட்டுங்க, 5000 ரூபாய் ஆட்டை போட போற ஓட்டு. இப்ப தெரியுதா எதுக்கு இப்படி காட்டினானு? ஒவ்வொரு வீட்லயும் 5000 ரூபாய் கலவரம் எடுத்தா இப்படியே கதை காட்டிருக்கான். ஒரு வீட்டுல 5000 ரூபாய் கொள்ளை அடிச்சா 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டுல, 1, 2 கிடையாது, 2.25 கோடி ரேஷன் கார்டு. எவ்வளவு பணத்தை கொள்ளை அடிச்சு யோசிச்சு பாருங்க. சரி அதை விடுங்க, அது கொடுக்கறது அவன் கொடுத்தா வாங்கினா போச்சு போட்டு ஒரு அம்மாவே சொல்லுது, எனக்கு கொடுத்துருந்தாங்க மக்கள் கொடுக்குறாங்க ஓட்டு போட விட்டாங்க, அது விடுத்துட்டு போட்டோம். ஆனால் இந்த நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி, நாட்டோட கடன் எவ்வளவு 8 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி கடனை தீர்ப்பதற்கு வழி தெரியல. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம நாம் தமிழர் கட்சி யாருக்கு இடத்துல பட்டியல் கூட போட்டோம், ஒன்றும் பிரச்சனை. 8 லட்சம் கோடிய தீர்ப்பதற்கு யாருக்குமே எந்த திட்டம் இல்ல, ஆனாலும் இன்னும் இலவசம் கொடுக்க திட்டம் வச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப 8 லட்சம் கோடி என்ன ஆகும், 9 லட்சம் ஆகும், 10 லட்சம் ஆகும். அப்ப ஆட்சியில இருக்க வரைக்கும் எதையாவது கொடுத்து ஓசியில கொடுத்து அந்த மக்களை கடனாளி ஆக்கிட்டு நாம வாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகிழ்ச்சியத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கம்மா. அப்ப இந்த அரசியலை மாற்றி எல்லோருக்கும் கல்வி இலவசமா கொடுக்கணும், எல்லாருக்கும் மருத்துவ இலவசமா கொடுக்கணும், எல்லாருக்கும் குடிக்கிற தண்ணி இலவசமா கொடுக்கணும். இந்த 3ஐ தவிர எதுவுமே இலவசம் கிடையாது. மற்றதெல்லாம் எவ்வளவு விற்றாலும் எவ்வளவு விலை விற்றாலும் அதை வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மனிதனோட பொருளாதாரத்தை உயர்த்திருந்ததா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. அதை முன்வைத்துத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம தொகுதியில் 4 வேட்பாளர் உங்களுக்கே தெரியும், எங்க ஐயாவும் எங்க அண்ணனும் வேற போட்டிடுறாங்க. ஒரே சமூகத்தின் தலைவர்கள் ஒரே தொகுதியில எங்கேயாவது நடக்குமா? இப்படி நினைச்சு பாருங்க, இந்த அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே தமிழர்களை சாதியா பிரிச்சா, சாதிக்குள்ள சாதி பிரிச்சா, அதுக்குள்ள கிளை பிரிச்சா, இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். இது நம்ம சமூகத்தில் நினைக்காதீங்க, ஏதோ தேவேந்திர வேளாளர்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லா சமூகத்திலும் வணிகர் சங்கம் இருக்கு, எல்லா சாதியிலும் 4 தலைவர் இருக்கா. வணிகர் சங்கம் எம்மாத்திரம் வெள்ளையன்னு ஒரு அண்ணன் வணிகர் சங்கத்தை தனியா நடத்திக்கிட்டாரு. மே 5 நாள் கருணாநிதி வந்து மீட்டிங் பேசுவாரு. அதே வணிகர் சங்கத்தோட தலைவர் வெள்ளைய ஒரு முறை ஈழத்தமிழர்கள் 2 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது கொஞ்சம் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, கருணாநிதிக்கு எதிராக பேசுறாரு. கருணாநிதிக்கு எதிராக வெள்ளைய பேசணும்னு கருணாநிதி யோசிக்கிறாரு, ஆகா இந்த சங்கத்துக்காரங்க எல்லாம் அடுத்த நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவனை வச்சிருந்தோம்னா என்ன பண்ணலான்னு பார்த்தா அவன் பக்கத்துல ஒருத்தர் இந்த இருக்காரு மஞ்சள் சட்டை இப்படி ஒரு ஆளை பிடிச்சா பலாரும் தெரிறாரு. அவன் பேர் என்னையா, நீ அவனுக்கு வேற சாய் தெரியுமா? எத்தனை நாளைக்கு அவன் கூடவே இருக்க ஆசைப்படுற? அவன் ஜாதி தான் மேலே இருக்கணுமா? உங்களால எத்தனை பேர் இருக்காங்க பாரு. நீ ஒரு கூட்டமைப்பை ஆரம்பி, வணிகர் சங்கங்களின் பேர் அமைப்பு அப்படின்னு ஒரு பேர் வச்சார். அவனுக்கு 2 இன்னோவா காரை கொடுத்து 100 கோடி கொடுத்தாரு கருணாநிதி. அவன் பேர் விக்ரமசிங்க ராஜா, அவரோட மகன் தான் இப்ப எங்க சென்னையில விருகம்பாக்கத்தோட எம்எல்ஏ பிரபாகர் ராஜா. எதுக்கு? அந்த சங்கத்தை 2ஆ உடைச்சதுக்கு எம்எல்ஏ சீட்டு. வணிகர் சங்கத்தை 2ஆக்குனவர் கருணாநிதி. எல்லா சாதியும் பிரிச்சு வச்சு இப்ப ஒரு சவுண்ட் நினைச்சு பாருங்க. நாம் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம், பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோமா இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவாங்க, தேவேந்திர வேளாளர் பட்டம் கொடுத்தது தேவேந்திரர் இல்ல நரேந்திரர் அப்படிமாங்க. இல்ல ரைமிங்க டி ராஜேந்திரன் பிறந்து கம்மிங்க. அவங்க தேவேந்திரருக்கு நரேந்திரர் பாருங்க. நாய்க்கு நரிக்கு வித்தியாசம் தெரியாதா? நாய்க்கு நரிக்கு வித்தியாசம் தெரியாதா? தேவேந்திரன் அவன் சொல்லிதான் நான் தெரியணுமா? தேவேந்திர கூட வேளாளன் அவன் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறேன். அவ்வளவு ஆம்பளை இந்த பட்டியல் வெளியேற்றம் அறிவிப்பானா? பிஜேபி அறிவிப்பானா? சரி அறிவிக்க வேண்டாயா, நீ ஒரு அரசியல் ஆச்சு.
நீ ஓட்டு போட்டு நான் அறிவிப்பேன். நீ ஓட்டு எப்பனாலும் குடுக்கல் வாங்கலாம் அரசியல். சரி பரவாயில்ல, அறிவிக்க வேண்டாம். உன் கட்சியில தேவேந்திர வேளாளர்களுக்கு பட்டியல் சமூகத்தை தவிர்த்து, பட்டியல் அணி தவிர்த்து வேற பொறுப்பு கொடுப்பியா? மாநில ஒரு பொறுப்பு கொடுப்பியா? இது வரைக்கும் கொடுத்துருக்கியா? சரி வேண்டாம். எங்க ஐயா ஜான்பாண்டியில கூட்டணி சேர்த்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி எங்க ஐயா தானே கூட்டணியில இருந்தாரு. அவர் இந்த தொழிலான சீட்டு கேட்டாரு, அவருக்கு வெளியே அனுப்புனீங்க. இந்த தொழில சீட்டு தர மாட்டோம், நாங்களே ஒரு ஆள் போட போறோம், ஒரு ஆளை உண்டாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தானே எங்க ஐயா விரட்டி அடிச்சீங்க. அவர் மறுபடியும் எங்க அண்ணனை கூட்டு வந்து இந்த தொழில சீட்டு கொடுக்கீங்க. பட்டியல் வெளியேற்றம் வேண்டும்னு சொல்லக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஜான்பாண்டியனுக்கு பொது தொகுதி ராமநாதன் நிப்பாட்டு, பொது தொகுதி திண்டுக்கல் நிப்பாட்டு, பொது தொகுதி திருநெல்வேலி நிப்பாட்டு, இதுக்கு மறுபடியும் இங்க வந்து நிப்பாட்டினீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சமூகத்திற்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த அரசியல் குளிர் பிஜேபி மட்டுமல்ல, திமுக அதிமுக எல்லா கலாச்சாரம் அப்படிதான் நினைப்பான். நாம தான் உணர்றோம், இங்க சாதியா பிரிஞ்சிருக்க வரைக்கும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. எப்ப தமிழர்களா ஒன்றிணைமோ அப்படிதான் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்படி ஒரு மாற்றத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் 14 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. நான் வெளியூருக்காரெல்லாம் கிடையாது, விஸ்வநாத பேர் இருக்கேன். அதான் எங்க ஊரு. இந்த குட்டி பிள்ளைங்க வாக்கப்பட்டு இருக்கா எங்க ஊர்ல இருந்து. எங்க மாமா பொண்ணுதான். அதனால அடுத்த ஒரு காரணம் நினைச்சு அதனால ஒண்ணு இல்ல, கண்டிப்பா ஓட்டு போடுங்க. போன வரை நான் தான் நின்று எம்பி என் கட்சியில 60,000 வாக்கு வாங்கல. இந்த ஒரு நம்ம கட்சியில ஜெயிக்க போகுது. நான் விளையாட்டுக்கு சொல்லல, எல்லா கட்சிக்காரும் போன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த விட்ட உங்களுக்கு தான் ஓட்டு எல்லாரும் நிக்கிற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சா. அதனால நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க. ஒரு மாற்றம் பிறக்க போது நாம் ஒரு முதல் வெற்றியை இந்த தென்காசி பாராளுமன்றத்தில் பதிவு செய்ய போறோம். அதுல பெரும் பங்கை இந்த புளியம்பட்டி கிராமம் வாங்கணும். நம்ம பூத்துல விடுற ஓட்டெல்லாம் மைக் சேர்த்து விடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சின்னத்தை வேற சின்னமா தூக்கிட்டு வந்திருக்கோம். நாங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நினைச்சு பாருங்க. எங்களை தோக்கடிக்க வழி தெரியாம எங்க சின்னத்தை புடுங்கி ஒரு டம்மி பீஸ் கொடுத்து அங்க நேரத்துல இருந்து வண்டி விட்டாங்க. 10 வண்டி. என்னைக்கா சுயேட்சை 10 வண்டி விட்டு பாத்திருக்கீங்களா? விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு வண்டி வருது. எல்லாம் நம்ம பாட்டு, நம்ம ஸ்டிக்கரு அப்படியே ஒட்டி மரத்தை மட்டும் மாட்டி கொண்டு வர்றாங்க. எதுக்கு? ஒரு குழப்பம். நேற்று வரைக்கும் மாறிடுச்சு விவசாய சின்னம் தானே போட்டுனா, நீங்க இன்னும் வேற சின்னம் போட்டுக்கிட்டீங்க. அங்கிட்டு படி விவசாய சின்னம் வரும். விவசாய சின்னத்துக்கு மை சின்னமா அப்படின்னு குழப்பிடவே கூடாது. நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்மள மாதிரியே நோம்படி போட்டுட்டு அலைகிறாங்க. அதனால கவனமா, எப்படி ஒரு சேலை எடுக்க போனா நல்ல சேலை, நாளைக்கு கல்யாணத்தில் நம்ம போட்ட பாடுற மாதிரி ஒருத்தையும் கட்டிக்க கூடாது அப்படின்னு தேடி தேடி கடவுள் சிரிச்சா அந்த சித்தா தேடி எடுக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடனா கூட நல்ல கடை. நம்ம வீட்டுல பொண்ணை கட்டி கொடுக்க போற மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள பாக்குறோம். பையன் குடிச்சிருவானா குடிக்க மாட்டாங்க. கூட சேர்ந்தாலும் காவலி தொழில் இருப்பானா, நல்ல வீட சேர்றானா. முதல்ல அவன் ஆத்தாக்காரி வாய முடிட்டு இருப்பான், மாமியா தொல்லை இருப்பாரு. அவன் மாமனை நல்லா சம்பாதிப்பானா. மொத்த பிள்ளையா இருக்கிற பாருங்க, மொத்த சொத்து நம்ம பிள்ளைக்கு வருமானு பாருங்க. அப்படிலாம் ஏன் பாக்குறோம்? நம்ம வீட்டுல வளர்ந்த பிள்ளை நம்மகிட்ட எப்படி நல்லா சந்தோஷமா இருந்துச்சோ, போற வீட்லயும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நல்ல இப்படி எல்லாத்துலயும் நல்லா பாக்குறோம். நம்ம ஊர்லயும் சாமி இருக்கு, முருகன் கோயில் இருக்கு. இருந்தாலும் திருச்செந்தூர் ஊர்லன்னா கொஞ்சம் சக்தி வாய்ந்தா தெரியுது. நம்ம ஊர்லயும் மேரியாத்தா இருக்கு. இருந்தாலும் வேளாங்கண்ணி போனாதான் கொஞ்சம் சாமியில கூட இன்னும் சக்தி வாய்ந்த சாமி, நல்ல சாமி தவிர நீங்க நல்ல எம்பிய, நல்ல கட்சிய, நல்ல கொள்கைய, நல்ல சின்னமா மை சின்னம் ஓட்டு பேட்டியில 8வது சின்னமா இருக்கும்போது மை சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு போடுங்க. என்ன கொஞ்சம் கண்ணாடி ஓட்டு போடுங்க எல்லாரும். ஏன்னா எங்க சின்னத்தை அப்படித்தான் வைக்காங்க. நான் பார்த்தேன் காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கட்டத்துல காணாம இருக்கோ அதான் நம்ம சின்னம். எப்படி எந்த கட்டத்துல சின்ன சிறுசா இருக்கோ, கொஞ்சம் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கோ, அதை எங்களுக்கு கொடுக்குற சின்னதெல்லாம் பாருங்க இப்படியே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கட்டம் படுக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க விவசாயம் படுத்துருவான், இப்படியே நெட்டெல்லாம் படுத்துருவான், அவன் கை வச்சு அமைக்கிருவான். நம்மளை மட்டும் குச்சி மாதிரியே கொடுத்தாங்க. முன்னாடி விவசாயம் குச்சியை கொடுத்தாங்க. இப்பயும் பாருங்க இது மாதிரி ஒரு குச்சி. இது நடுவில் இருக்கு, கட்டமெல்லாம் காலியா இருக்கும். அதுலயும் 4 ஜெராக்ஸை போட்டுருவாங்க. கொடுத்த சின்ன இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனா இப்ப படத்துல அப்படியே கொண்டு வரல, இதுல ஒரு குச்சி மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்ப எங்களுக்கு திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தொடர்ச்சியா வீட்டை பாக்குறேன். அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கங்க. அவசரமான பெட்டியை உடச்சிருங்க. வந்துடுறான். அதை பொறுமையா கவனமா ஒரு நிமிஷம் செலவழிச்சு, அதே போல ஓட்டு காசு வாங்குறது ஐயா. காசு வாங்குவது குற்றம், கொடுப்பதும் குற்றம். கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? நம்மள ஏமாத்த போறேன்னு அர்த்தம். அதனால கட்டாயம் காசு வாங்காதீங்க. இப்படி சொல்லும் போது உங்களுக்கு சங்கடமா தெரியும். நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கறதே வாங்க மாட்டீங்க. என்னதாயா பண்ண? கொடுக்கறது எங்க மாமா கொடுத்தாரு, சித்தப்பா கொடுத்தாரு. நான் வாங்கலன்னா ஓட்டு போடலன்னு கண்டுபிடிச்சிருவாருல. அதெல்லாம் இது வரைக்கும் அப்படியே ஏமாத்துக்காங்க. நீ ஓட்டு போடலன்னு நான் பாத்துருவேன். அவன் கொண்டாட்டி ஓட்ட கூட பார்க்க முடியாது வேணால. ஆனா அப்படித்தான் ஊருக்குள்ள விளையாட சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம மாதிரி வீட்டம்மால நம்ம தான் போட போகுது. எவன் எந்த கட்சியில் வந்தாலும் அது வீட்டுல அப்பா நாம் தமிழர், அப்பா திமுக புள்ள நாம் தமிழர் தான் ஓட்டு போடும். அப்பா அதிமுக புள்ள நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடும். அப்பா பிஜேபி புள்ள நாம் தமிழர். ஒரு 15 வருஷம் கழிச்சு பாருங்க, அப்பாவும் நாம் தமிழர், பிள்ளையும் நாம் தமிழர், அப்பாவும் நாம் தமிழர், பிள்ளையும் நாம் தமிழர் அப்படிங்கிறது வந்துடும்.
அதனால நீங்க ஒண்ணு யோசிச்சுக்குங்க. ஒருவேளை அப்படி சங்கடமா இருக்கு, ஒரு துட்டு வாங்கினா கோச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஐடியா சொல்றேன். என் மேல வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கங்க. துட்டா கொஞ்சம் கூட்டி கேளுங்க. பண்ணியே 10,000 ரூபாய் கூட்டு, நான் 25,000. நமக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு கட்சிக்காரன் கொடுத்தான், வாங்கிட்டு சரியா ஓட்டு போட்டோம். 2 கட்சிக்காரன் கொடுத்தான், ஒருத்தனை ஏமாத்தி நமக்கு ஒரு ஓட்டு தானே. வடிவேல் மாதிரி 2 ஓட்டு இருந்தா கூட ஓட்ட வாங்கின ஆசைக்கு 7 சின்னத்துல ஒரு குத்து, ஓட்ட வாங்கின தென்னமரத்துல ஒரு குத்துனா குத்தலாம், ஒரே ஓட்டு தான். அதனால 2 பேரும் ஒருத்தரை ஏமாத்தி ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம். இப்ப 3 பேர் கொடுப்பாங்க. திமுக கொடுக்கும், அதிமுக கொடுக்கும், பிஜேபியும் கொடுக்கும். 3 கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன். இப்ப 3 பேர்த்த வாங்கிட்டு 2 பேரை ஏமாத்தி ஒரு ஆளுக்கு போடுறதுக்கு கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி 3 பேரை ஏமாத்திட்டு கொடுக்காத எங்களுக்கு ஓட்டு போடுறது ஒரே சமமா போயிடும். இவ்வளவு நாள் ஏமாத்துறோம், எப்படி திருப்பி ஏமாத்துறது? உன் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது.